ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். உலகம் அறியா பேதை பெண் கொடும்பாளூர் இளவரசி வானதி பழையாறை அரண்மனைக்குப் போன பிறகு அவளுடைய வாழ்க்கையிலும் மனப்போக்கிலும் மாறுதல் ஏற்பட்டது. குந்தவை தேவியின் பெருமிதம் கலந்த அன்பு அவளுக்கு ஆறுதலும் குதூகலமும் அளித்தன. குந்தவையின் நாகரிக நடைமுறை பாவனைகளும் சாதுரிய பேச்சுக்களும் வானதியை அவள் இதுவரை அறியாத வேறொரு உலகத்துக்கு கொண்டு போயின. அவளைப் போலவே பழையாறை அரண்மனைக்கு வந்திருந்த மற்ற அரசகுலப் பெண்களின் அசூயை அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ஆர்வத்தை உண்டாக்கியது. அவர்கள் அசூயைப்படும்படியாக தன்னிடம் ஏதோ மகிமை இருக்க வேண்டும் என்று அவளுடைய உள்மனம் உணர்த்தியது. அதே சமயத்தில் அவளுடைய இயற்கையாய் பிறந்த இனிய சுபாவமும் பெருந்தன்மையும் எல்லோருடனும் நல்லபடியாக நடந்து கொள்ள அவளை தூண்டின. இத்தனைக்கும் நடுவிலே வானதி தனக்கு பிறக்கப் போகும் வீரமகனைப் பற்றி இன்பக் கனவு காண்பதை மட்டும் விட்டுவிடவில்லை. இதற்கிடையிலேதான் அவள் பொன்னியின் செல்வரை பார்க்கும்படி நேர்ந்தது. அதன் பலனாக அவளுடைய மனக்கோட்டைகள் எல்லாம் பொலபொலவென்று தகர்ந்து விழுந்தன. கணவனை அடைந்த பின்னர்தான் மகனை பெற முடியும் என்று அவள் அறிந்திருந்தாள். கணவன் யாராயிருந்தாலும் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் சரிதான் என்ற அலட்சிய மனப்பான்மை அதற்கு முன்பு அவள் அடிவுள்ளத்தில் இருந்தது. ஆனால் இந்த பொல்லாத மனத்தை என்ன செய்வது? இது சோழ நாட்டு மக்களின் கண்ணுக்கு கண்ணான இளவரசரிடமல்லவா போய்விட்டது? 56 தேசத்து மன்னர்களும் என் பெண்ணை மணந்துகொள் என்று கெஞ்சி கூத்தாடக்கூடிய பெருமை வாய்ந்தவர் அல்லவா அவர்? அத்தகையவர் தன்னை திரும்பியும் பார்ப்பாரா? அவரை மணந்து கொள்ளும் பாக்கியத்தைப் பற்றி அவளால் கனவு கூட காண முடியாதே. இளவரசரிடம் இந்த பேதை மனம் சென்ற பிறகு இன்னொருவரை மணந்து கொள்வதுதான் எப்படி சாத்தியம்? ஆகையால் தன் வயிற்றில் பிறக்கப் போகிற வீரகுமாரனை பற்றி இத்தனை காலமும் அவள் கட்டி வந்த மனக்கோட்டைகளெல்லாம் சிதறிப்போகத்தானே வேண்டும். இதையெல்லாம் நினைக்க நினைக்க அவளுடைய உள்ளம் வெடித்து விடும் போல இருந்தது. மறுபடியும் பழையபடி சோக வடிவானாள். அவளுடைய மனத்தை அறிந்து கொண்ட இளைய பிராட்டி அவளிடம் விசேஷ அன்பும் ஆதரவும் காட்டினாள். தன்னால் இயன்றவரையில் வானதியை உற்சாகப்படுத்த முயன்றாள். பொன்னியின் செல்வரிடம் அவளுடைய உள்ளம் சென்றது அப்படியொன்றும் பிசகான விஷயம் இல்லை என்றும் நடக்க முடியாத காரியமும் அல்லவென்றும் குறிப்பாக உணர்த்தி வந்தாள். குடந்தை ஜோதிடர் வானதிக்கு பிறக்கப் போகும் மகனை பற்றி கூறியது அவளுடைய உள்ளக்கனலுக்கு தூபம் போட்டு வளர்த்தது. அவளுடைய மனோராஜ்யம் மேலும் விரிவடைந்து கொண்டே வந்தது. மனச்சோர்வும் குதூகலமும் மேலும் துரிதமாக மாறி மாறி ஏற்பட்டன. ஏக்கத்தினால் ஏற்பட்ட மனவேதனை பொறுக்க முடியாமல் இருந்தது போல் மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட கிளர்ச்சியையும் அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை. இரண்டுமே மிதமிஞ்சிப் போன போது மயக்கம் போட்டு விழுந்தாள். இயற்கை அருளிய இந்த மயக்க மருந்து சாதனத்தினால் அவள் தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு வந்தாள். தஞ்சைக்குச் சென்றிருந்தபோது வானதி பார்த்த பராந்தக சக்கரவர்த்தி நாடகமும் அன்றிரவு அவள் கேட்ட அபயக்குரலும் கண்ட பயங்கர காட்சியும் அவளுடைய மனக்குழப்பத்தை அதிகமாக்கின. கொடும்பாளூர் வம்சத்துக்கும் பழுவூர் சிற்றரசர் குலத்துக்கும் ஏற்பட்டிருந்த தீராத பகையின் அளவை அவள் அன்று நன்கு அறிந்து கொண்டாள். பழுவூர்காரர்கள் சோழ நாட்டில் அப்போது அடைந்திருந்த செல்வாக்கின் அளவையும் தெரிந்து கொண்டாள். இளவரசர் அருள்மொழிவர்மர் விஷயத்தில் தன் மனோரதம் ஈடேற பழுவேட்டரையர்கள் அனுமதிப்பார்களா? அவர்கள் அனுமதித்தாலும் அவர்கள் வீட்டு பெண்கள் சும்மா இருப்பார்களா? பழுவூர் இளையராணி சம்மதிப்பாளா? அவளுடைய செல்வாக்கும் சக்தியும் உலகம் அறிந்தவை. நந்தினியை நினைக்கும் போதெல்லாம் அழகிய நாகப்பாம்பின் நினைவு வானதிக்கு வந்தது. இளைய பிராட்டியின் பேரில் அவளுடைய பகைமையை பற்றி அறிந்து கொண்டிருந்தாள். அது தன் பேரிலும் பாயுமல்லவா? ஏன் பொன்னியின் செல்வரையே அந்த விஷநாகம் தீண்டினாலும் தீண்டக்கூடும். நள்ளிரவில் நோயாக படுத்திருக்கும் சக்கரவர்த்தியின் முன்னால் நந்தினியை ஒத்த வடிவம் ஒன்று நின்றதே, அது உண்மையில் நந்தினிதானா? சக்கரவர்த்தி அப்படியெல்லாம் பீதி நிறைந்த குரலில் ஓலமிட்ட காரணம் என்ன? இளைய பிராட்டி இதை பற்றியெல்லாம் ஏன் தன்னிடம் எதுவும் பேசுவதற்கு மறுக்கிறாள்? ஆமாம், இளைய பிராட்டியின் மனமும் மாறிப்போயிருக்கிறது. தன்னிடம் முன்பெல்லாம் போல் அவ்வளவு கலகலப்பாக பேசுவதில்லை. அடிக்கடி தன்னை விட்டுவிட்டு தனிமையை நாடிப் போய்விடுகிறார். அவரை ஏதோ பெருங்கவலை பீடித்திருக்கிறது. ஒருவேளை
பொன்னியின் செல்வரை பற்றிய கவலைதானோ என்னவோ? அதனாலேதான் தன்னிடம் அதை பற்றிச் சொல்வதற்கு மறுக்கிறார் போலும். இன்றைக்கு கூட திடீரென்று இளைய பிராட்டி காணாமல் போய்விட்டார். அவர் இல்லாத சமயங்களில் இந்த பெண்கள் என்ன பாடுபடுத்துகிறார்கள், என்ன கொட்டமடிக்கிறார்கள். கவலை என்பதை அறியாதவர்கள். எது எப்படி போனாலும் அவர்களுடைய கும்மாளத்துக்கு குறைவு ஒன்றும் கிடையாது. அவர்களுடைய கேலி பேச்சுகளை வானதியினால் எப்போதுமே சகித்துக் கொள்ள முடிவதில்லை. அதுவும் இந்த 2-3 தினங்களாக ஒரே சோகக்கடலில் வானதி ஆழ்ந்திருந்தபடியால் அவர்களுடைய வீண் பேச்சுகள் அவளுடைய காதில் நாராசமாக விழுந்தன. இளைய பிராட்டி எங்கேதான் போயிருப்பார் என்று தேடிக்கொண்டு புறப்பட்டாள். மூத்த மகாராணியின் அரண்மனையில் ஏதோ சபை கூடியிருக்கிறதென்றும் அங்கே போயிருக்கிறார் என்றும் தெரிந்து கொண்டாள். ஆகையால் அந்த அரண்மனைக்குச் சென்றாள். வானதி போவதற்குள் அங்கே சபை கலைந்து விட்டது. பெரிய மகாராணியும் அவருடைய செல்வப் புதல்வர் மதுராந்தகரும் அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்தாள். இதனாலோ இந்த செய்தி வானதிக்கு மேலும் கவலையை உண்டாக்கியது. அங்கிருந்து மறுபடியும் புறப்பட்டாள். அரண்மனை வாசலில் ஜனத்திரளின் பெரும் இரைச்சல் கேட்டது. விஷயம் இன்னதென்று தெரியவில்லை. இளைய பிராட்டியை உடனே பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகுந்தது. அரண்மனையில் சேடிப் பெண்களை ஒவ்வொருத்தியாக விசாரித்தாள். சற்று முன்னால் ஆழ்வார்க்கடியான் என்னும் வீர வைஷ்ணவருடன் இளைய பிராட்டி அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருந்ததாகவும் பிறகு அரண்மனை தோட்டத்து ஓடையை நோக்கிச் சென்றதாகவும் ஒரு சேடி கூறினாள். இளைய பிராட்டி தனிமையை நாடிச் செல்லும் சமயங்களில் யாரும் வந்து தொந்தரவு செய்வதை இப்போதெல்லாம் அவர் விரும்புவதில்லை. ஆகையால் ஓடை பக்கம் இளைய பிராட்டியை தேடிக்கொண்டு போகலாமா வேண்டாமா என்று வானதி தயங்கினாள். அந்தச் சமயம் வாரிணி என்னும் மங்கை ஓட்டமாக ஓடி வந்தாள். பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கிவிட்டாராம் என்ற பயங்கர செய்தியை சொல்லிவிட்டு அலறி அழுதாள். மற்ற பெண்களும் இதை கேட்டு ஓவென்று கதறி அழத் தொடங்கினார்கள். வானதிக்கோ முதலில் எந்தவித உணர்ச்சியும் உண்டாகவில்லை. சும்மா நின்றவளை மற்ற பெண்கள் உற்று நோக்கினார்கள். அடிப்பாவி, உன்னுடைய துரதிர்ஷ்டத்தினால்தான் இளவரசர் கடலில் மூழ்கினார் என்று அவ்வளவு கண்களும் அவளை நோக்கி இடித்துச் சொல்வது போல காணப்பட்டன. வானதியினால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. அங்கு நிற்கவும் முடியவில்லை. அரண்மனை தோட்டத்து ஓடையை நோக்கி ஓடினாள். ஓடையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த போது வானதியின் உள்ளமும் ஓடிக்கொண்டிருந்தது. இளவரசர் கடலில் மூழ்கிவிட்டார் என்ற வார்த்தைகளின் பொருள் அவளுக்கு விளங்கியது. அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியை மீறிக்கொண்டு மற்றோர் எண்ணம் மேலெழுந்தது. சென்ற சில தினங்களாக தண்ணீரை பார்க்கும் போதெல்லாம் அதில் இளவரசரின் முகம் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. கரையில் நின்று பார்க்கும் போதெல்லாம் அவருடைய முகம் தத்ரூபமாக தண்ணீரில் தோன்றும். தொடுவதற்கு போனால் மறைந்துவிடும். அதன் காரணம் என்னவென்று வானதிக்கு புலனாயிற்று. இளவரசர் கடலில் மூழ்கிய போது என்னை நினைந்து கொண்டிருக்கிறார், என்னை அழைத்தும் இருக்கிறார். அதை அறியாமல் பாவி நான் கரையிலேயே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். ஆஹா, என்ன தவறு செய்துவிட்டேன். போனதை நினைப்பதில் இனி பயனில்லை. இனி செய்ய வேண்டியது என்ன? பேதை பெண்ணே, இனி செய்ய வேண்டியதை பற்றி யோசிக்கவும் வேண்டுமா? யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? அரண்மனை தோட்டத்தை அடுத்துள்ள ஓடை அரசலாற்றில் கலக்கிறது. அரசலாறு கடலில் போய் சங்கமமாகிறது. கடலின் அடியில் காத்திருக்கிறார் இளவரசர். எனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். கடலின் அடியில் முத்துக்களாலும் பவளங்களாலும் ஆன அற்புத மாளிகையில் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரை சந்திக்கப் போகாமல் இந்த உலகத்தில் எனக்கு வேறு என்ன வேலை? யாருக்காக இங்கே நான் இருக்க வேண்டும்? இவ்வாறு வானதி தீர்மானம் செய்ததும் வானதியின் உள்ளத்தில் ஒருவித அமைதியே உண்டாகிவிட்டது. அவளது பரபரப்பு அடங்கிவிட்டது. துயரம் நீங்கிவிட்டது. கவலை தீர்ந்துவிட்டது. நேரே ஓடைக்கரைக்குச் சென்றாள். பளிங்கு கல்லிலாலான படிக்கட்டுகளில் இறங்கி நின்றாள். சுற்றுமுற்றும் பார்த்தாள். அதோ தூரத்தில் படகு ஒன்று வருவது தெரிந்தது. அதில் இருப்பவர் இளைய பிராட்டிதான். அவருடன் இருக்கும் ஆடவன் யார்? குடந்தை சோதிடர் வீட்டில் முதலில் சந்தித்து இலங்கைக்கு ஓலை எடுத்துச் சென்ற வாலிபன் போல தோன்றுகிறது. இளவரசரை பற்றிய செய்தியை கொண்டு வந்தவன் அவன்தான் போலும். அதனாலேதான் அவனை இளைய பிராட்டி தனியாக அழைத்துப் போகிறார். விவரங்களை கேட்டு அறிந்திருக்கிறார். எனக்கு தெரிந்தால் கஷ்டப்படுவேன் என்று என்னை விட்டுவிட்டு போயிருக்கிறார். அவர் வந்துவிட்டால் என் இஷ்டப்படி செய்ய முடியாது. ஏதாவது சமாதானம் சொல்லி பார்ப்பார், ஆறுதல் கூற பார்ப்பார். நான் இளவரசரை போய் சேர்வதை கட்டாயம் தடுத்து விடுவார். ஆனாலும் அவரிடம் சொல்லாமல் கடைசியாக ஒரு தடவை விடைபெற்றுக் கொள்ளாமல் போவது நியாயமா? தாய் தந்தையரற்ற இந்த அநாத பெண்ணிடம் இத்தனை அன்பாக இருந்தாரே, அவருக்கு ஒரு நன்றி வார்த்தையாவது சொல்ல வேண்டாமா? இல்லை, இல்லை, முடியாது. இனி ஒரு கணமும் காத்திருக்க முடியாது. இதோ தண்ணீரில் அவர் முகம் தெரிகிறது. இதோ அவருடைய முழு உருவமும் பொலிகிறது. என்னை அவர் அழைக்கிறார்.
புன்னகை செய்து கூப்பிடுகிறார். உன்னை நான் மனம் புரிந்து கொள்வதற்கு எல்லா தடைகளும் நீங்கிவிட்டன, வா என்று அழைக்கிறார். இன்னும் ஏன் தாமதம்? ஆஹா, தலை ஏன் இப்படி சுற்றுகிறது? பாழும் மயக்கம் வருகிறதா? என்ன, மயக்கம் வந்தால் பாதகமில்லை, கரையில் விழாமல் இந்த ஓடைத் தண்ணீரில் விழுந்தால் போதும். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். நேயர்களே, இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகள் தொடங்கி 2.5 மாதங்கள் தான் ஆகின்றன என்பதை நினைச்சா வியப்பா இருக்குது இல்லையா? ஆமா, ஒலிபரப்புல 200 நாடுகளுக்கும் மேலாக எத்தனையோ சுவையான நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டு வந்திருக்கோம். இது ஆசிரியரின் மாயாஜாலம்னு தான் சொல்லணும். சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி முன்கதை சுருக்கம் தந்து மீள்பார்வைங்கிற உத்தியால அவ்வப்போது உற்சாகமூட்டிக்கிட்டும் வரார். அந்த வகையில இப்போ வானதியை பத்தின குறிப்புகளை நினைவுபடுத்திக்கிறோம். புறத்தோற்றத்துல காணப்படுற சோகத்தின் சாயலுக்கும் களிப்பின் மெருகுக்கும் காரணத்தை சொல்லிட்டு, ஏக்கத்தினால ஏற்பட்டிருந்த மனவேதனைக்கும் மகிழ்ச்சியினால் ஏற்பட்டிருக்கிற கிளர்ச்சிக்கும் இடையே உள்ளத்துல நடக்கும் போராட்டத்தை அருமையான தொடர்களால் விளக்கிடுறார் கல்கி. மற்ற தோழியர் அசூயப்படுற அளவுக்கு தன்னிடம் ஏதோ மறைமுகமான சக்தி இருப்பதை உணரத் தொடங்கிட்டார். ராக்கியை போன்ற ஒரு உளவியல் மேதையால தான் இதை திறம்பட வெளிப்படுத்த முடியும். அன்னைக்கே இளவரசர் புறப்படும் போது தீபத்தட்டை கீழே போட்டாலே அது கூட தன்னை அவர் கவனிக்கணும்னு செய்த காரியம்தான். இவளை இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏதாவது பேச்சு வந்தா இவளுக்கு விஷம் கொடுத்து கொன்னுடுவேன், இப்படியெல்லாம் எரிச்சலோடு பேசின வாரிணியத்தான் பொன்னியின் செல்வரை கடல் கொண்டுட்ட செய்தியை சொல்ல வைக்கிறார் ஆசிரியர். சரி, அடுத்து வானதி என்கிற பெயரை பார்ப்போம். நேரடியான பொருள் வானகங்கை, ஆகாய கங்கை. வனம் என்ற சொல் வானம் ஆகும். வானப்பிரஸ்தம் என்ற தொடர் உருவாகிற மாதிரி இந்த இலக்கணப்படி வனதேவதை என்கிற பொருள் கிடைக்குது. சில கவிஞர்கள் பெருங்கடல்னும் அர்த்தம் கொள்றாங்க. கொடும்பாளூர் இத அழகா குறுக்கி கொடும்பைன்னு குறிப்பிடுறார் இளங்கோவடிகள். கொடும்பை நெடுங்குளக் கோட்டகம். இத்தொடர் சிலப்பதிகாரம், மதுரை காண்டம், காடுகான் காதையில வருது. வரலாற்று பிரிவுகள்ல தென் வெள்ளாற்று பகுதியை மையமா வச்சு கோநாடு, காநாடு இப்படி குறிப்பிட்டாங்க. வடகரை பகுதி கோநாடு, இதன் தலைநகரம் கொடும்பாளூர். வரைபடத்தை எடுத்துக்குங்க. தஞ்சாவூருக்கு தென்மேற்கே ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் தொலைவில், திருச்சிராப்பள்ளிக்கும் தென்மேற்கே ஏறத்தாழ 45 கிலோமீட்டர் தொலைவில் கொடும்பாளூர். வழியில, அதாவது இந்த ஊருக்கு வடகிழக்கு திசையில 10 கிலோமீட்டர்ல தான் திருமயில் குன்றம் என்கிற விராலிமலை தொன்மையான குடைவரை கோவில் இருக்குது. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.